இந்த மாதம் 21, அதாவது செப்டம்பர் 21, 2025 அன்று மகாளய அமாவாசை. அது மட்டுமல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்தது. மிகவும் சக்தி வாய்ந்த சூரிய கிரகணத்துடன் கூடிய மகாளய அமாவாசை. இது ஒரு புனிதமான நாள். இந்த மகாளய அமாவாசைக்குள், அதாவது இந்த மகாளய பக்ஷத்தில் அல்லது மகாளய அமாவாசை அன்று உங்களுக்கு நாய் தென்பட்டால், இதை ஒன்று வைத்தீர்கள் என்றால் உங்கள் ஜாதகம் மாறி நீங்கள் குபேரர்களாக மாறிவிடுவீர்கள் என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இப்படி நீங்கள் இந்த பித்ருபக்ஷத்தில் அல்லது கடைசி நாளான மகாளய அமாவாசை அன்று நாய்க்கு இதை ஒன்று வைத்தீர்கள் என்றால், உங்கள் பித்ரு தேவதைகள் மகிழ்ந்து உங்களை ஆசீர்வதித்து நேரடியாக அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். உங்கள் வம்சம் நாளுக்கு நாள் செழித்து வளரும். வீட்டில் சண்டைகள், மனநலப் பிரச்சனைகள் நீங்கி வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அது மட்டுமின்றி உங்களுக்கு சனி தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும். அப்படியென்றால் மிகவும் சக்தி வாய்ந்த மகாளய அமாவாசை அன்று நாய்க்கு என்ன கொடுத்தால் நமக்கு ராஜயோகம் கிடைக்கும்? இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். முதலில் ஏகதனு கேட்டால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து மோட்சம் கிடைக்கும் என்ற கதையை கேட்போம். நாய்கள் இரவில் ஏன் அழுகின்றன என்று சொல்லும் ஒரு அற்புதமான புராணக் கதை எது? கிருத யுகத்தின் கதை. தர்மம் 4 கால்களில் நடந்த காலம் அது. அந்த நாட்களில் பூமியை தர்மபாலன் என்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் பெயருக்கேற்றவாறு தர்மாத்மா. மக்களை தன் சொந்த குழந்தைகளாக பார்த்து கொண்டான். ராஜுவுக்கு உயிருக்கு சமமான ஒரு நாய் இருந்தது. அதன் பெயர் பைரவன். அது சாதாரண நாய் அல்ல. அளவற்ற புத்திசாலித்தனமும் எல்லையற்ற விசுவாசமும் அதற்குச் சொந்தம். ராஜா எங்கு சென்றாலும் பைரவன் நிழல் போல அவரை பின்தொடர்ந்தான். ராஜசபையில் இருக்கும்போது சிம்மாசனத்தின் அருகில் அமைதியாக அமர்ந்திருக்கும். அவர் தூங்கும்போது அறைக்கு வெளியே காவல் காக்கும். அவர்கள் இருவருக்கும் இடையிலான பிணைப்பு உரிமையாளர் விலங்கு பிணைப்பை விட மேலானது. அது 2 ஆத்மாக்களின் பிணைப்பு. காலம் கடந்தது. ராஜா தர்மபாலனுக்கு வயது முதிர்ந்தது. அவருக்கு இறுதி நேரம் நெருங்கியது. அவர் படுத்த படுக்கையாக இருந்தார். நாட்டின் சிறந்த மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளித்த போதிலும் பலன் இல்லாமல் போனது. மன்னனின் ஆயுள் முடிந்துவிட்டது என்றும் யமதர்மராஜனின் பாசம் அவருக்காக தயாராக இருப்பதாகவும் மகரிஷிகள் உணர்ந்தனர். ஒரு அமாவாசை இரவு முழுவதும் அமைதியாக இருந்தது. மன்னரின் உயிரை கொண்டு வர 2 யமதூதர்கள் கருப்பு எருமை மாட்டின் மீது ராஜபாவத்திற்கு வந்தனர். அவர்கள் பயங்கரமான உருவங்களோடும் கைகளில் யமபாசங்களோடும் இருந்தனர். சாதாரண மனிதர்களின் கண்களுக்கு அவர்கள் தெரிய மாட்டார்கள். ஆனால் பைரவன் சாதாரணமானவன் இல்லையே. அதற்கு அந்த யமதூதர்களின் உருவங்கள் தெளிவாகத் தெரிந்தன. தனது உயிரினும் மேலான எஜமானனை அழைத்துச் செல்ல வந்த யமதூதர்களைக் கண்டதும் அதன் இரத்தம் கொதித்தது. அந்த நாய் யமதூதர்களிடம் எப்படிச் சொல்லும்? என் ராஜாவின் உயிர் இருக்கும் வரை, என் உயிர் இருக்கும் வரை உங்களை உள்ளே நுழைய விடமாட்டேன் என்று சத்தமாக கத்தி அவர்களுக்கு வழிமறித்து நின்றது. அந்த காட்சியைக் கண்ட யமதூதர்கள் ஆச்சரியமடைந்தனர். ஓ நாயே, விலகிச் செல். இது தெய்வ சங்கல்பம். உன் ராஜாவின் ஆயுள் முடிந்துவிட்டது. நாங்கள் எங்கள் கடமையை செய்ய வந்துள்ளோம் என்று கர்ஜித்தனர். ஆனால் பைரவன் பின்வாங்கவில்லை. தனது முழு பலத்தையும் திரட்டி பயங்கரமாக உருமிக்கொண்டு அவர்கள் மீது பாய்வதற்கு தயாரானது. அதன் கண்களில் இருந்த சுவாமி பக்தி மற்றும் துணிச்சலைக் கண்டு யமதூதர்கள் ஒரு கணம் பின்வாங்கினர். ஒரு சாதாரண விலங்கு தங்களை எதிர்ப்பது அவர்களுக்கு இதற்கு முன் ஒருபோதும் ஏற்படாத அனுபவம். அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் பைரவனை கடந்து உள்ளே செல்ல முடியவில்லை. விஷயம் யமலோகத்திற்குச் சென்றது. சாட்சாத் யமதர்மராஜனே அங்கு வரவேண்டியதாயிற்று. தனது மகிமை பொருந்திய உருவத்தில் யமன் தோன்றியதும் உலகம் ஒரு கணம் ஸ்தம்பித்துப் போனது. இருந்தாலும் பைரவன் பயப்படவில்லை. தனது எஜமானனுக்கு முன்னால் யமனுக்கும் குறுக்கே நின்றது. அனைத்தையும் பார்த்த யமன் பைரவரின் அசைக்க முடியாத விசுவாசத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். மனதிற்குள் பாராட்டிக் கொண்டு அமைதியான குரலில் இவ்வாறு கூறினார். ஓ பைரவா, உனது விசுவாசம் 3 உலகங்களிலும் போற்றத்தக்கது. ஆனால் படைப்பின் விதியை யாரும் மீற முடியாது. பிறந்த ஒவ்வொரு உயிரும் இறக்க வேண்டும். உன் அரசரின் நேரம் வந்துவிட்டது, வழிவிடு என்று கூறினார். பைரவர் கன்னிகளிடம் எவ்வாறு வேண்டினார்? யமதர்மராஜா, என் பிரபு மிகவும் நல்லவர். அவர் இன்னும் இந்த உலகத்திற்கு மிகவும் தேவை. தயவு செய்து என் உயிரை எடுத்துக்கொண்டு என் அரசனை வாழவிடுங்கள் என்று கெஞ்சியது.
அந்த வார்த்தைகளை கேட்டு யமனின் இதயம் உருகியது. ஒரு விலங்கில் இவ்வளவு தியாகத்தையும் இவ்வளவு அன்பையும் பார்ப்பது அவருக்கு அதுவே முதல் முறை. அவர் ஒரு கணம் யோசித்து, பைரவா, விதியை மாற்றுவது என் கையில் இல்லை. உன் அரசனை நான் அழைத்துச் செல்லத்தான் வேண்டும். ஆனால் உன் சுவாமி பக்திக்கு நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். நாளை முதல் உன் இனத்திற்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கும் என்றார். ஒரு உயிர் பிரியும் தருவாயில் எனது தூதர்கள் வரும்போது அல்லது எனது தூதர்கள் வானத்தில் பறக்கும்போது அவர்களை பார்க்கும் சக்தி உங்கள் கண்களுக்கு இருக்கும். மரணம் நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் முன்கூட்டியே கண்டறிய முடியும் என்று யமன் ஒரு பெருமூச்சுடன் தொடர்ந்தார். ஆனால் இந்த வரத்துடன் ஒரு சாபமும் சேர்ந்தே வரும். நீங்கள் மரணத்தை பார்க்க முடியும், ஆனால் அதை தடுக்க முடியாது. உங்கள் அன்புக்குரியவர்களின் உயிர்கள் பிரிவதை கண்கூடாக பார்த்து எதுவும் செய்ய முடியாத கையறு நிலையில் இருப்பீர்கள். அந்த வேதனையை தாங்க முடியாமல் நீங்கள் எழுப்பும் அழுகுரல் இந்த உலகத்திற்கு கேட்கும். இரவு நேரங்களில் எனது தூதர்கள் ஆத்மாக்களை அழைத்துச் செல்லும் போது அவர்களை பார்க்கும் நீங்கள் அந்த கையறு நிலையுடன் அழுவீர்கள். உங்கள் அழுகை இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் ஆத்மாவுக்கு நீங்கள் கொடுக்கும் இயற்கையான பிரியாவிடை. யமன் தர்மராஜனின் உயிரை பறித்துச் சென்றான். பைரவன் தன் எஜமானனின் ஆத்மா யமதூதர்களுடன் செல்வதைக் கண்டானா? பார்த்தான். அந்த கணத்தில் அந்த வேதனையும் உதவியற்ற தன்மையும் ஏற்படுத்திய அழுகையே இந்த பூமியில் ஒரு நாய் முதலில் அழுதது. அன்று முதல் இன்று வரை நாய்கள் யமதூதர்களை பார்க்க முடிகிறது. அதனால்தான் இரவில் யாராவது இறக்கப் போகும்போது அல்லது ஒரு ஆத்மா அந்த இடத்தை விட்டுச் செல்லும்போது அவர்களுக்கு அந்த காட்சி தெரியும். தாங்கள் எதுவும் செய்ய முடியாத உதவியற்ற தன்மையை நினைத்து அந்த ஆத்மாவுக்கு விடை பெற்று அவை சத்தமாக அழுகின்றன. எனவே அடுத்த முறை இரவில் நாய் அழுவதை கேட்டால் பயப்பட வேண்டாம் அல்லது எரிச்சலடைய வேண்டாம். அந்த அழுகைக்கு பின்னால் உள்ள பைரவரின் தியாகத்தையும் அவரது எல்லையற்ற விசுவாசத்தையும் நினைவில் கொள்ளுங்கள். அது நம்பிக்கையின் சின்னம். பிரிந்து செல்லும் ஒரு ஆத்மாவுக்கு கொடுக்கப்படும் அமைதியான பிரியாவிடை பாடல். இந்த கதையை முழுமையாக கேட்டவர்கள் அனைவருக்கும் உங்கள் வீட்டில் எல்லா நன்மைகளும் உண்டாகும். அகால மரண தோஷங்கள் நீங்கும். யம கண்டங்கள் நீங்கும். மிகவும் சக்தி வாய்ந்த மகாளய அமாவாசைக்கு முன்னரோ அல்லது மகாளய அமாவாசை நாளிலோ உங்களுக்கு நாய் தென்பட்டால், நாய்க்கு கோதுமை ரொட்டி அல்லது உணவு கொடுத்தால், உங்கள் வீட்டில் இறந்த மூதாதையர்கள் மகிழ்ச்சி அடைந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்கு மகிழ்ச்சியுடன் செல்வார்கள் என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மகாளய அமாவாசை அன்று பசு, நாள் சேமலா, நாய், காகம் ஆகியவற்றுக்கு உணவு அளித்தால் அது நேரடியாக உங்கள் மூதாதையர்களை சென்றடையும். உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். உங்களுக்கு ராஜயோகம் உண்டாகும். கஷ்டங்கள் கடன்கள் நீங்கி அதிர்ஷ்டம் வரும். வேலை கிடைக்கும். முன்பொருமுறை ஒரு சீடன் ஒரு குருவிடம் வந்து இவ்வாறு கூறுகிறான்: குருதேவா, என் மனதில் ஒரு சந்தேகம் உள்ளது. அனைவரும் நாய்களுக்கு ரொட்டி கொடுப்பார்கள். ரொட்டி கொடுக்கும் மனிதர்களுக்கு என்ன பயன் என்று அவர் சந்தேகம் கேட்கிறார். அப்போது அந்த குரு எப்படி பதிலளிப்பார்? மகனே, நாய்களுக்கு ரொட்டி கொடுப்பதன் மூலம் ஒன்று மட்டுமல்ல, 8 நன்மைகள் கிடைக்கும். அந்த 8 நன்மைகளை பற்றி மனிதர்கள் தெரிந்து கொண்டால் அவர்களின் பிறப்பு புனிதமாகிவிடும். வாழ்க்கையில் அதிக இன்பங்களை அனுபவிப்பார்கள். இது தொடர்பாக நான் உனக்கு ஒரு சிறிய கதை சொல்கிறேன். கவனமாக கேள். இந்த கதையை கேட்டாலே உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த கதை அனைவரையும் சிந்திக்க வைக்கும். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கருப்பு நாய் இருந்தது. அது மிகவும் அப்பாவி நாய். அது தினமும் கிராமத்தில் உள்ள அனைவரின் வீட்டிற்கும் சென்று பசியுடன் பரிதாபமாக பார்த்து கொண்டு நிற்கும். ஆனால் யாரும் அதற்கு ஒரு ரொட்டித் துண்டை கூட கொடுக்கவில்லை. அந்த நாய் கடுமையான பசியுடன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது. அப்படி அலைந்து திரிந்து நகரத்திற்கு வெளியே உள்ள ஒரு ஆசிரமத்தை அடைந்தது. அங்கு ஒரு துறவி அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரிடம் சென்று அமர்ந்தது. மகாத்மாவான அந்த துறவி பரிதாபமாக இருந்த அந்த நாயை பார்த்து, என்ன நடந்தது? நீ கிராமத்தை விட்டு இங்கு வந்தாய். உனக்கு எங்கே என்ன உணவு கிடைக்கும்? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று கேட்கிறார். அந்த துறவி தன்னை அன்புடன் கேட்டதால் தன் மனதிலிருந்த துயரத்தை அடக்க முடியாமல் அந்த துறவியிடம், மகாத்மா, நீங்கள் ஒரு பெரிய ஞானி. நீங்கள் எல்லா உயிர்களிடமும் அன்பை காட்டுகிறீர்கள். என் வலியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நான் மிகவும் பசியுடன் உங்களிடம் வந்தேன் என்று அந்த நாய் கூறுகிறது. அப்போது அந்த துறவி அதற்கு ஒரு ரொட்டியை கொடுத்து, இவ்வளவு பெரிய கிராமத்தில
உனக்கு ஒரு ரொட்டித் துண்டை கூட யாரும் கொடுக்கவில்லையா என்று கேட்கிறார். அப்போது அந்த நாய் அழுது கொண்டே, மகாத்மா, நான் என்ன சொல்ல வேண்டும் மகாத்மா? எங்கள் வாழ்க்கை ஒரு துரதிர்ஷ்டவசமான வாழ்க்கை. எங்களுக்கு வீடோ அடைக்கலமோ இல்லை. சம்பாதித்து சாப்பிட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஆடை அணியத் தெரியாது. அதனால்தான் கோடையில் வெயிலிலும் மழையிலும் குளிரில் நடுங்கியபடியும் பயந்து பயந்து காலத்தை கடத்துகிறோம். மகாத்மா, எங்களுக்கு படிப்பு சம்பந்தமான அறிவு இல்லை. உங்களைப் போல் பேச எங்களுக்கு தெரியாது. எங்கள் துயரங்களை யாரிடமும் சொல்ல முடியாது. நாங்கள் சொன்னாலும் மனிதர்களுக்கு எங்கள் மொழி தெரியாது. இவையெல்லாம் எங்கள் துரதிர்ஷ்டம். ஆனால் மகாத்மா, உங்களைப் போலவே எங்களுக்கும் பசிக்கும். ஏதேனும் காயம் ஏற்பட்டால் உங்களைப் போலவே எங்களுக்கும் வலிக்கும். உங்களைப் போலவே எங்களுக்கும் அழவும் தெரியும். இந்த 3 விஷயங்களில் மட்டுமே நாங்கள் உங்களுக்கு சமம். மகாத்மா, அந்த ஈஸ்வரன் துன்பங்களை அனுபவிக்கவே இந்த பிறவியை எங்களுக்கு அளித்துள்ளார். நாங்கள் சுதந்திரமாக வாழ முடியாது. நாங்கள் நிச்சயமாக மனிதர்களைச் சார்ந்துதான் வாழ வேண்டும். ஒரு மனிதன் பிறக்கும்போது அவர்கள் வீட்டில் ஒரு பண்டிகை போல் கொண்டாடுகிறார்கள். நாம் பிறந்தால் யார் மகிழ்ச்சி அடைவார்கள்? நான் பிறந்தபோது நான் நினைத்த இடம் மிகவும் மென்மையாகவும் மிருதுவாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் குளிர் இல்லை. அந்த தருணத்தில் நான் எப்படி நினைத்தேன்? நான் ஒரு பெரிய வீட்டில் பிறந்தேன் என்று நினைத்தேன். நான் கண்களை திறந்து பார்த்தபோதுதான் எனக்கு புரிந்தது. அவள் தாய் அவளுக்கு பிறந்த 5 குழந்தைகளையும் மார்போடு அணைத்துக் கொண்டு படுத்திருந்தாள். நாங்கள் 5 சகோதரர்கள். என்னைத் தவிர மற்ற 4 பேரும் சிவப்பாகவும் வெள்ளையாகவும் இருந்தனர். ஆனால் நான் மட்டும் கருப்பாக இருந்தேன். எல்லோரையும் விட நான் தான் சிறியவள். 2 நாட்களுக்கு முன்பு எங்கள் தாய் எங்களை தனியாக விட்டுவிட்டு உணவு தேடி வெளியே சென்றார். எங்களுக்கு பால் கொடுக்க அவள் உணவு உண்ண வேண்டுமல்லவா? எங்கள் தாய் உணவுக்காக தெரு தெருவாக அலைந்து கொண்டிருந்தாள். அந்த ஒரு தாயை நாங்கள் 5 நம்பியிருந்தோம். எங்கள் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் உணவு கிடைக்கும், மறுநாள் உணவு கிடைக்காது. ஆனால் எங்களை மட்டும் மிகவும் கவனமாக பாதுகாத்துக் கொள்வாள். யாரையும் எங்கள் அருகில் வரவிடமாட்டாள். எப்படி இருந்தாலும் தாய் பாசம் ஒரு பெரிய கதை. எங்கள் தாய் இரவு முழுவதும் விழித்திருந்து ஊருக்குள் யாராவது புதிதாக வந்தால் அவர்களை பின்தொடர்வாள். கத்தி அனைவரையும் எச்சரிக்கையாக இருக்கச் செய்தது என் தாய். பயந்து பக்கத்து கிராமத்தினர் கூட எங்கள் கிராமத்திற்குள் வரமாட்டார்கள். கிராமத்தில் மட்டுமல்லாமல் கிராமத்திற்கு வெளியே உள்ள பயிர்களையும் விலங்குகளிடமிருந்து பாதுகாத்தது. இவ்வளவு நன்மை செய்த என் தாய்க்கு அந்த கிராமத்தினர் உணவையும் சரியாக கொடுக்கவில்லை. உணவுக்காக பசியை தாங்க முடியாமல் வீட்டிற்கு வந்து கத்தினால் சிலர் என் தாயை கம்புகளால் துரத்தி அடித்தார்கள். அன்று பசியுடனேயே இருந்து விட்டது மகாத்மா. உங்களைப் போலவே எங்களுக்கும் வயிறு இருக்கிறது, எங்களுக்கும் பசிக்கும். மேலும் என் தாய்க்கு எங்களை பற்றிய கவலையும் இருக்கிறது. எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு அழுதாலும் எங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இறுதியில் பசியை தாங்க முடியாமல் வீட்டிற்குள் நுழைந்து உணவை திருட வேண்டியிருந்தது. அன்று ஏதாவது சாப்பிட கிடைத்தால் அதைக் கொண்டு அவள் தன் வயிற்றை நிரப்பிக்கொண்டு எங்களுக்காக கொஞ்சம் கொண்டு வருவாள். அப்படி செய்யும் போது பிடிபட்டால் மக்கள் தடிகளுடன் துரத்தி அடிப்பார்கள். என் தாய் வலியால் இரவெல்லாம் கதறி அழுவாள். மகாத்மா, என் தாய் அப்படி என்ன பெரிய தவறு செய்தாள்? உணவுதானே திருடினாள். நாங்கள் திருடுவது பணத்திற்காக அல்ல, ஒருவேளை வயிறார உணவுக்காக மட்டுமே. மகாத்மா, ஒரு நாள் பயங்கர மழை பெய்தது. அதனுடன் பயங்கரமான குளிரும் இருந்தது. அந்த குளிரையும் மழையையும் தாங்க முடியாமல் ஒரே நாளில் என் 3 சகோதரர்களும் இறந்தனர். குழந்தைகளை பார்த்து என் தாய் மிகவும் அழுதாள். ஆனால் அந்த வேதனைகளையும் அழுகையையும் யார் பொருட்படுத்துவார்கள்? ஏனென்றால் அது இறந்துவிட்டது. மனிதன் இல்லையே மகாத்மா. நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பிகள் மட்டுமே மிஞ்சினோம். எங்கள் அம்மா இருவரையும் நன்றாகவே பார்த்து கொள்வார். நாங்கள் எங்கள் அம்மாவின் பின்னாலேயே திரிந்தோம். ஒரு நாள் ஊரில் ஒரு பெரிய வியாபாரியின் வீட்டில் சிறப்பாக விருந்து நடக்கிறது. பலவிதமான உணவுகள் சமைக்கப்படுகின்றன. வியாபாரியின் வீட்டிற்கு நிறைய உறவினர்கள் வருகிறார்கள். அங்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று எங்கள் அம்மா அந்த சுற்றுப்புறத்திலேயே அலைந்து கொண்டிருந்தார். அங்கு இருந்தவர்கள் எங்கள் அம்மாவை பார்த்ததும் விரட்டி அடித்தார்கள். அவ்வளவு பெரிய அளவில் சமையல் செய்தும் கூட ஒரு சோம்பேறி நாய்க்கு போடலாம் என்ற இரக்கம் யாருக்கும் வரவில்லை. ஒரு வாய் ரொட்டி கொடுத்தால் அவர்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்படும்? என் தாய் ஆவலுடன் தூரத்திலிருந்து அதையே பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது அனைவரும் வாசலில் சாப்பிட அமர்ந்தனர். உணவு பரிமாறும் நபர் உணவு கொண்டு வர சமையலறைக்குள் சென்றபோது பசியை தாங்க முடியாமல் என் தாய் மெதுவாக சத்தம் இல்லாமல் அவரை பின்தொடர்ந்து சமையலறைக்குள் சென்றாள்.
அப்போது மற்றொருவர் என் அம்மாவை பார்த்து நாய் நாய் என்று சத்தமாக கத்தினார். இப்போது அனைவரும் என் தாயை பின்தொடர்ந்தனர். பதட்டமடைந்த என் அம்மா அங்கிருந்து ஓடினாள். வெளியேறும் வாயிலில் சிலர் கம்புகளுடன் நின்று கொண்டிருந்தனர். அங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்று புரியவில்லை. வேறு வழியில்லாமல் என் அம்மா அவசரத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் மீது குதித்தாள். சாப்பிட்டுக் கொண்டிருந்த அனைவரும் எழுந்து நின்று இந்த நாய் உணவு மீது குதித்தது. இந்த உணவு சாப்பிட உகந்தது அல்ல, உணவு முழுவதும் வீணாகிவிட்டது என்றனர். அந்த வியாபாரிக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் சிலர், உணவு ஏன் வீணானது? அந்த நாய் உணவை எச்சில் செய்யவில்லையே, அது மேலிருந்து குதித்தது அவ்வளவுதானே. ஏன்? நகரத்தில் நாய்களை அன்புடன் வளர்க்கிறார்கள், அவர்களுக்கு உணவையும் கையால் ஊட்டுகிறார்கள். தவறு ஒன்றும் இல்லை, போதனை வீண் போகவில்லை, அதை சாப்பிடலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் வேறு சிலர் இல்லை இல்லை, இந்த உணவு சாப்பிட சுத்தமாக பயன்படாது, நாங்கள் அதை சாப்பிட முடியாது என்கிறார்கள். பிறகு உணவு முழுவதையும் ஏழைகளுக்கு கொடுத்தார்கள். கொஞ்சம் உணவை வெளியே வீசினார்கள். என் தாய் வீசப்பட்ட உணவை வயிறு நிரம்ப சாப்பிட்டாள். தன் வாழ்க்கையில் அப்படி ஒரு உணவை அவள் சாப்பிட்டதில்லை. வயிறு நிரம்ப சாப்பிட்டு அங்கேயே நிம்மதியாக படுத்துக்கொண்டாள். ஆனால் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று என் தாய்க்கு கொஞ்சமும் தெரியாது. விருந்தை ஏற்பாடு செய்த அந்த வியாபாரி ஒரு பெரிய கம்பை பிடித்து கொண்டு வந்து, என் உணவையெல்லாம் கெடுத்துவிட்டாய் என்று வியாபாரி அவளை அடிக்க ஆரம்பித்தான். என் தாயின் அழுகுரல் ஊர் முழுவதும் கேட்டது. அங்கிருந்து ஓட முடியவில்லை, அதிக வலி ஏற்பட்டது. என் தாய் அவ்வளவு அழுதாலும் அவன் அடிப்பதை நிறுத்தவில்லை. அவனுக்கு என் அம்மா மீது கொஞ்சமும் இரக்கமில்லை. அப்போது சிலர் அங்கு வந்து, நாயை விட்டுவிடு, உன் கோபத்தை குறைத்துக்கொள். பசியின் காரணமாக மனிதர்களின் புத்தியும் அழிந்து தவறு செய்கிறார்கள். அது ஒரு ஊமை ஜீவன், அதற்கு நல்லது கெட்டது என்ன தெரியும்? அதை நீ அடித்து துன்புறுத்தினாலும் உனக்கு எந்த பயனும் இல்லை அல்லவா? நடந்தவை நடந்துவிட்டன என்று கூறினார்கள். இனி அனைவரும் சொன்னதால் என் அம்மாவை அடிப்பதை நிறுத்திவிட்டான். இனி மிகுந்த வலியுடனும் வேதனையுடனும் என் அம்மா எங்களிடம் வந்து நடந்த அனைத்தையும் சொன்னாள். அப்போது எங்களுக்கு தோன்றியது, அந்த கடவுள் எங்களுக்கு இத்தனை கஷ்டங்களை ஏன் கொடுத்தார்? நாங்கள் முந்தைய பிறவியில் என்ன பாவங்கள் செய்தோமோ, அதனால்தான் இந்த ஜென்மத்தில் நாயாக பிறந்து கர்ம பலன்களை அனுபவிக்கிறோம் என்று நினைத்தோம். மகாத்மா, இதே போன்ற ஒரு சம்பவம் வேறு ஒன்றும் நடந்தது. ஒரு நாள் ஒரு பிராமணர் தீர்த்த யாத்திரை செய்து கொண்டிருந்த போது வழியில் ஒரு கிராமத்திற்கு வெளியே உள்ள மரத்தடியில் சமைப்பதற்காக நின்றார். சமைக்க எல்லாவற்றையும் தயார் செய்து கொண்டார். ரொட்டி செய்ய மாவை பிசைந்து தண்ணீர் எடுக்க அருகில் இருந்த கிணற்றுக்குச் சென்றார். அவ்வழியாகச் சென்ற என் தாய்க்கு அங்கு பிசைந்த மாவு கண்ணில் பட்டது. அங்கும் இங்கும் பார்த்தாள், ஆனால் யாரும் இல்லை. யாரோ விட்டுச் சென்றதாக நினைத்து அந்த மாவை சாப்பிட ஆரம்பித்தாள். உடனே பிராமணன் திரும்பி வந்து மாவை நாய் சாப்பிடுவதை பார்த்தான். மிகவும் வருத்தப்படுகிறான். ஏனென்றால் அவனும் 2 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தான். அவனுக்கும் பயங்கர பசி எடுத்தது. அப்போது 2 பேர் வந்து, ஐயாவின் உணவையும் இந்த நாய் சாப்பிட்டு விட்டதா? இந்த நாய் நேற்று முன்தினம் ஊரில் உள்ள வியாபாரியின் உணவையும் முழுவதுமாக நாசமாக்கிவிட்டது என்று சொல்கிறார்கள். அந்த பிராமணன், ஐயோ, இந்த நாய் என் உணவுக்காக காத்திருந்தது போல் இருக்கிறது. நான் அங்கே போனதும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என் மாவையெல்லாம் சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி முன்பின் யோசிக்காமல் ஒரு குச்சியை எடுத்து பயங்கரமாக அடித்தான். அதனால் என் அம்மாவின் கால் உடைந்து விட்டது. எங்க அம்மா அந்த மாவை சரியாக சாப்பிடவில்லை, ஆனால் அவள் நன்றாக சாப்பிட்டாள். எங்க அம்மா 1 மாதம் முழுவதும் நொண்டி நொண்டி நடந்தாள். அந்த மனிதன் எவ்வளவு சுயநலவாதி என்று அன்று எங்களுக்கு புரிந்தது. நாங்கள் மனிதர்களுக்கு நிறைய உதவி செய்கிறோம், இருந்தாலும் மனிதர்கள் எங்களை புரிந்து கொள்வதில்லை. என்ன நடந்தாலும் நாங்கள் மனிதர்களை நம்பி வாழ வேண்டும். அதைவிட எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் மனிதர்களின் வீட்டிற்கு காவலாக இருப்போம். அவர்களுக்கு பல வகையான சேவைகளை செய்வோம். இருந்தாலும் மனிதர்கள் எங்களை அங்கீகரிப்பதில்லை. ஆனால் எங்கள் வாழ்க்கை கஷ்டங்களால் நிறைந்துள்ளது என்று அழுது தனது துயரத்தை சொன்னாள். அந்த கதையை முடித்துவிட்டு அந்த குரு எப்படி சொல்வார், மகனே, கதையை கவனமாக கேட்டாயல்லவா? மனிதர்களுக்கு எத்தனை நன்மைகள் உள்ளன என்பதை தெரிந்து கொண்டாயல்லவா? இப்போது நாய்களுக்கு ரொட்டிகளை உண்பிப்பதன் மூலம் மனிதர்களுக்கு கிடைக்கும் முக்கியமான 8 நன்மைகளை சொல்கிறேன். கவனமாக கேள். அதில் முதலாவது, நாய்களுக்கு ரொட்டியை போடுவதால் நம் மீதுள்ள சனி பகவானின் தாக்கம் குறையும்.
ஏனென்றால் சனியின் தாக்கம் மனிதர்கள் மீது அதிகமாக இருந்தால் அந்த வீடு ஒருபோதும் வளர்ச்சி அடையாது. அவர்கள் மிகுந்த வறுமையை அனுபவிப்பார்கள். இதிலிருந்து தப்பிக்க ஒரு ரொட்டியை நாய்க்கு உணவளித்தால் சனியின் தாக்கம் குறைந்து அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகும். அது மட்டுமின்றி உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களின் பசி மற்றும் தாகம் தீர்ந்து அவர்கள் நேரடியாக சொர்க்கத்திற்குச் செல்வார்கள். இரண்டாவதாக, நாய்களுக்கு ரொட்டி கொடுப்பதன் மூலம் அந்த வீட்டில் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த சுப காரியங்கள் நடக்கும். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மூன்றாவதாக, நாய்களுக்கு உணவளிப்பதன் மூலம் லட்சுமி தேவியின் பார்வை உங்கள் மீது இருக்கும். லட்சுமி தேவி பிரசன்னமானால் அவர்களின் வீட்டில் நிதி வளர்ச்சி ஏற்படும். நான்காவதாக, கடன் தொல்லைகள் இருக்காது. நாளை முதல் இருக்கும் அனைத்து கடன்களும் தீர்க்கப்பட்டு நீங்கள் நிதி ரீதியாக மிகவும் ஸ்திரமாக இருப்பீர்கள். ஐந்தாவது, நாய்களுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் சிறிது உணவு அளிப்பதன் மூலம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாது. வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். ஆறாவது, நாய்களுக்கு உணவு அளிப்பதன் மூலம் ஆயுள் அதிகரிக்கும். உடல்நலப் பிரச்சனைகள் அதிகம் வராது. ஏழாவது, நாய்களுக்கு ரொட்டி அளிப்பதன் மூலம் நீங்கள் செய்ய நினைக்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும். நம் மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்கள் வரும். கடைசியாக, ஊமை உயிரினங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் கடவுளின் பார்வை நம் மீது விழும். ஏனென்றால் கடவுளுக்கு அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணை உண்டு. அதனால்தான் ஊமை உயிரினங்களுக்கு உணவளிப்பவர்களை கடவுள் எப்போதும் பாதுகாப்பார். அவர்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் பார்த்துக் கொள்வார். அது மட்டுமல்லாமல் ஊமை உயிரினங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த சில பாவங்களுக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும். செய்த புண்ணியம் வீண் போகாது. அது ஏதோ ஒரு வடிவில் நிச்சயமாக நம்மை வந்தடையும். அதேபோல் அப்பாவி நாய்களை யார் துன்புறுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். நாய்களை எதுவும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாய்கள் நம் வீட்டு வாசலில் அழுதால் அதை ஒரு துரதிர்ஷ்டவசமான சகுனமாக கருதுகிறோம். காயமடைந்த நாய்களுக்கு யார் உதவி செய்து சிகிச்சை அளிக்கிறார்களோ அவர்கள் மீது அஸ்வினி தேவர்கள் பிரசன்னமாவார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்தவிதமான உடல்நலப் பிரச்சனைகளும் வராது என்று அந்த சீடனுக்கு விளக்கிக் கூறினார். அந்த குரு, எனவே ஊமை உயிரினங்கள் மீது அன்பு காட்டுவது மனித தர்மம். நமக்கு தீங்கு செய்ய நினைப்பது ஒரு குறிக்கோள் அல்ல. அதற்கு எந்த உணவும் கிடைக்காமல், வேறு எங்கும் உணவு கிடைக்காமல் இறந்து விடுவோமோ என்ற பயத்தில்தான் மனிதர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றன. முன்பு நம் வீடுகளில் நாய்களை நம் குடும்பத்தில் ஒருவராக கருதினார்கள். ஒவ்வொரு நாளும் அவற்றுக்கு வயிறு நிறைய உணவு அளிப்பார்கள். அவை சாகும் வரை வீட்டின் முன் இருந்தன. இப்போது யாரும் அவற்றுக்கு சரியாக உணவளிப்பதில்லை. முன்பு குடும்பங்கள் மிகவும் பெரியதாக இருந்தன. அவர்கள் அனைவரும் சாப்பிட்ட பிறகு உணவு மிச்சம் இருக்கும். அதை நாய்களுக்கு உணவாக கொடுப்பார்கள். எப்போதுமே குடும்பங்கள் சிறியதாகிவிட்டன. அன்பு குறைந்துவிட்டது. உணவு குறைந்துவிட்டது. இப்போது நாய்களை யாரும் கவனிப்பதில்லை. ஆகவே நாய்களுக்கு உணவளிப்பதன் மூலம் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை மகாளய அமாவாசையுடன் இணைந்திருப்பதால் இந்த நாளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் உள்ளன. இந்த மகாளய அமாவாசைக்குள் உங்களுக்கு காகம் தென்பட்டால் இந்த ஒரு வார்த்தையைச் சொன்னால் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சியடைந்து உங்களை ஆசீர்வதித்துச் செல்வார்கள். சனி பகவான் மகிழ்ச்சியடைந்து உங்கள் நிலையை மாற்றிவிடுவார். ஏனென்றால் சனி பகவானின் வாகனம் காகம் என்பதால் இந்த காகம் தென்பட்டால் இந்த ஒரு வார்த்தையைச் சொன்னால் சனி பகவான் உங்களை பெரும் செல்வந்தர்களாக்குவார். மேலும் இது மகாளய பட்சம். மகாளய பட்சத்தின் கடைசி நாள் மகாளய அமாவாசை. இந்த மகாளய அமாவாசைக்குள் உங்களுக்கு காகம் தென்பட்டால் இந்த வழியில் செய்தால் உங்கள் முன்னோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் பசியுடன் திருப்தி அடைந்து உங்களை ஆசீர்வதித்துச் செல்வார்கள். பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் 2 கண்களால் பார்க்க முடியாத ஆத்மாக்களை காகம் ஒரு கண்ணால் மட்டுமே பார்க்க முடியும். மேலும் அந்த ஆத்மாக்களுக்கு தகவல்களை வழங்கும் வரத்தை பெற்றுள்ளது. சிவனைப் போல சுடுகாட்டில் சஞ்சரித்து பிண்டங்களை உண்டு காவு காவு என்று அந்த தகவலை ஆத்மாக்களுக்கு தெரிவிக்கிறது. காகங்கள் பிண்டங்களை தொட்டால் ஆத்மாக்கள் திருப்தியடையாமல் அமைதியின்றி அலைந்து துன்பப்படும். ஆகவே பிண்டங்களை காகங்கள் மட்டுமே உண்ண வேண்டும்.
இதன் பின்னணியில் உள்ள புராண விளக்கத்தை அறிவோம். நம் இந்து பாரம்பரியத்தில் காகத்திற்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு. காகமும் 3 அற்புதமான வரங்களை பெற்றதாக சாவுர புராணம் மற்றும் பத்ம புராணம் கூறுகின்றன. காகம் பெற்ற அந்த அற்புதமான வரங்கள் என்னவென்று இன்று நாம் அறிவோம். காகங்கள் பித்ரு தேவர்களுக்கு உணவளிக்கும் புனிதமான உயிரினங்கள். சாவுர புராணத்தின்படி நீண்ட காலத்திற்கு முன்பு இந்த காகங்களில் ஒரு காகம் சூரியனை பற்றி கடுமையான தவம் செய்தது. அந்த காகத்தின் அற்புதமான தவத்தால் சூரியன் மகிழ்ந்து சூரியன் தோன்றினார். காகம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சூரியனை பல வழிகளில் துதித்தது. சூரிய பகவான் காகத்திடம் இப்படி கேட்டார்: காகங்களில் சிறந்த காகமே, உன்னுடைய தவம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. உன் தவத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு காகம் இப்படிச் சொன்னது: இந்த சிருஷ்டியில் ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு உயிரினத்தையும், அது பறவையாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, வாகனமாக பயன்படுத்திக் கொள்கின்றன. நான் பூமியில் உள்ள அசுத்தமான பொருட்களை சேகரிக்கும் இனம். இந்த உலகில் எனக்கு நிறைய அவமானங்கள் நடக்கின்றன. எல்லா மனிதர்களும் என்னை திட்டுகிறார்கள். என் சத்தம் கூட அவர்களுக்கு மிகவும் அருவருப்பானது என்று சொல்கிறார்கள். என்னை நெருங்க கூட விடுவதில்லை. காக்கா என்று அருவருப்பாக கத்துகிறது என்கிறார்கள். எனக்கும் என் இனத்திற்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். நானும் யாருக்காவது ஒரு வாகனமாக இருக்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சூரியனிடம் காகம் வேண்டிக் கொண்டது. அப்போது சூரியன் காகம் சொன்னதையெல்லாம் கேட்டு மிகவும் பரிதாபப்பட்டார். காகத்தை பூமியில் எவ்வளவு இழிவாக பார்க்கிறார்கள், பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்று நினைத்து, ஓ சிறந்த காகமே, நான் உனக்கு 2 வரங்கள் தருகிறேன் என்றார். பித்ரு தேவதைகளுக்கு வைக்கும் பிண்டத்தை காகங்கள் மட்டுமே உண்ணட்டும். அதை சாப்பிட்டால் மட்டுமே அந்த உணவு முன்னோர்களுக்கு உணவாகச் செல்லும். இது முதல் வரம். அதாவது, நாம் முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து அந்த அன்னத்தை காகத்திற்கு வைத்தால் அது காகம் சாப்பிட்ட உடனே இந்த உணவு முன்னோர்களுக்கு உணவாகிறது. அவர்களுக்கு வயிறு நிரம்பும். காகம் இங்கு பிண்ட அன்னத்தை சாப்பிட்டால் போதும், அங்கு முன்னோர்களுக்கு ஏப்பம் வரும். அவர்களுக்கு திருப்தி உண்டாகும். அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். இது முதல் வரம். இனி 2வது வரம். என் மகன் சனீஸ்வரன் இருக்கிறார். அவரிடம் வாகனமாகச் செல்ல விலங்குகளும் பறவைகளும் பயப்படுகின்றன. நீ பயப்படத் தேவையில்லை. அவர் கருணையின் வடிவம். இன்று முதல் அவருக்கு வாகனமாக இரு. அதன் மூலம் பூலோகத்தில் உனக்கு ஈடு இணையற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சனி பகவானுக்கு இந்த பூலோகத்தில் மிகுந்த புகழ் உண்டு. அவரை நினைத்தால் அவரது வாகனமான உன்னையும் நினைப்பார்கள். அவரது பூஜையில் நீயும் ஒரு பகுதியாக இருப்பாய். உனக்கு உணவு அளித்தால் சனி பகவான் மிகவும் மகிழ்வார் என்று 2வது வரம் கொடுத்தார். அதனால் காகம் அன்று முதல் சனி பகவானுக்கு வாகனமானது. இந்த விதமாக சூரியன் 2 வரங்கள் அளித்ததால் காகத்திற்கு பூலோகத்தில் அங்கீகாரம் கிடைத்தது. ஏகாபத்ம புராணத்தின்படி சிறிது காலம் கழித்து காகங்கள் அனைத்தும் சனீஸ்வரரிடம் இவ்வாறு கேட்டன: இறந்தவர்களின் பிண்டத்தை உண்பதால் அவர்களின் பசி தீர்ந்தாலும் பூலோகத்தில் எங்களுக்கு வரவேண்டிய புகழ் வரவில்லை. இன்னொரு வரத்தையும் அருளுங்கள் பிரபு என்று சனி பகவானிடம் காகங்கள் அனைத்தும் கேட்டன. அதற்கு சனி பகவான், எங்கு வேண்டுமானாலும் கோவில் கட்டலாம். ஆனால் வீட்டில் அல்லது கோவிலில் நைவேத்தியமாக படைக்கப்பட்ட அன்னம் அல்லது பொருட்களை உங்களுக்கு உணவாக படைத்தால் அதை நீங்கள் உண்டால் அனைத்து தெய்வங்களும் திருப்தி அடைவார்கள். அவ்வாறு படைத்தவர்களுக்கு தெய்வங்கள் வரங்களை அளிப்பார்கள் என்று சனி பகவான் வரம் அளித்தார். அன்றிலிருந்து காகம் தெய்வ வழிபாட்டின் ஒரு பகுதியாக மாறியது. வீட்டில் அல்லது கோவிலில் தெய்வத்திற்கு படைக்கப்பட்ட நைவேத்தியத்தை காகங்களுக்கு பூலோகத்தில் படைக்கத் தொடங்கினர். அதனால் அந்த காகங்களுக்கு இந்த பூலோகத்தில் மிகுந்த புகழ் கிடைத்தது. அதற்கு அனைத்து காகங்களும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தன. எனவே காகத்திற்கு அந்த சூரிய பகவானும் சனி பகவானும் அளித்த 3 வரங்கள் இவை. பித்ரு தோஷங்கள் பல உள்ளன. 24 வகையான பித்ரு தோஷங்கள் உள்ளன. இந்த பித்ரு தோஷங்களின் தாக்கம் வேலை, உங்கள் தொழில், வியாபாரம், திருமணம் ஆகியவற்றில் இருக்கும். அதேபோல் தாம்பத்தியத்தில் சண்டைகள், குழந்தை பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும். மன ரீதியான, நிதி ரீதியான, உடல் ரீதியான, குடும்பம், வியாபாரம், தொழில், கல்வி, இப்படி பல பிரச்சனைகள் இந்த பித்ரு தோஷங்களால் தான் வரும். இப்படி 24 பித்ரு தோஷங்கள் இருக்கும். அவற்றில் சிலவற்றை தெரிந்து கொள்வோம். தந்தை காரக கிரகம் சூரியன்.
இந்த சூரியனுக்கு பரம சத்ருவாக இருக்கும் கிரகம் சனி. எனவே 12 இடங்களில் சூரியன் எங்கு இருந்தாலும் அந்த சூரியனை சனி பார்த்தால் சனிக்கு 3 பார்வைகள் உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அதில் 10ஆம் பார்வை என்றால் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். 3ஆம் பார்வையுடன் இருந்தால் தாக்கம் குறைவாக இருக்கும். 7ஆம் பார்வையுடன் இருந்தால் சாதாரண தாக்கம் இருக்கும். அதாவது சூரியன் மீது சனியின் பார்வை. ஆனால் சூரியனுடன் சனி இணைந்தால் அல்லது இது போன்றவை இருந்தால் அவை பித்ரு தோஷங்கள் ஆகும். இதனுடன் சாயா கிரகங்கள் 2ம் உள்ளன. அவை ராகு, கேது. எனவே சூரியனுடன் ராகு இணைந்தாலும் சூரியனுடன் கேது இணைந்தாலும் எந்த இடத்தில் இணைந்தாலும் சரி, பித்ரு தோஷங்கள் வரும். 24 வகையான பித்ரு தோஷங்கள் உள்ளன. இந்த பித்ரு தோஷத்திற்கு பல பரிகாரங்கள் உள்ளன. அந்த வழிகளில் ஒரு எளிய வழியை பற்றி தெரிந்து கொள்வோம். சிரார்த்த சடங்குகளில் பிண்டத்தை காகத்திற்கு வைப்பார்கள். ஏனென்றால் இறந்தவர்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக. அதாவது பித்ரு தேவதைகள் திருப்தி அடைய எப்படி வைப்பார்கள், அதேபோல் பித்ரு தோஷங்கள் நீங்க காகத்திற்கு இந்த முறையில் அல்லாமல் வேறு முறையில் வைக்க வேண்டும். இந்த மகாலய பட்சத்தில் உங்கள் இறந்த முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைத்து ஒரே தட்டில் காகத்திற்கு வைக்க வேண்டும். அதாவது அவர்களுக்கு பிடித்த 4 அல்லது 5 வகைகள் ஒரு தட்டில் வைத்து ஒரு கிளாஸ் நீரையும் காகங்களுக்கு வைக்க வேண்டும். அவை காகங்கள் சாப்பிட்டால் இந்த மகாலய பட்சத்தில் உங்கள் பித்ரு தேவதைகளின் பசி தாகம் தீர்ந்தது போல அவர்கள் மகிழ்ச்சியுடன் உங்களை ஆசீர்வதித்து செல்வார்கள். காகத்திற்கு உணவு அளிக்கும் போது 3 முறை ஓம் ஷம் ஷனைச்சராய நமஹ என்று சொல்லுங்கள். இந்த மகாலய பட்சத்தில் அல்லது இந்த மகாலய அமாவாசை அன்று இதை செய்தால் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சியடைந்து ஆசீர்வதித்துச் செல்வார்கள். அல்லது காகத்திற்கு உண்டாக்களை வைக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி மதியம் செய்தால் மிகவும் நல்லது. கணபதிக்கு மிகவும் பிடித்தமான இந்த உண்டாக்களை காகத்திற்கு வைத்தால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். எந்த ஜாதகர் தங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டுள்ளாரோ அல்லது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறாரோ அவர்களும் இந்த மகாலய பட்சத்தில் இப்படி வைக்கலாம். இப்படி செய்தால் பித்ரு தோஷங்கள் நீங்கும்.